பெரம்பலூர் மாவட்டத்தில் வாகன ஓட்டிகளிடம் அபராதம் வசூலிப்பதில் போக்குவரத்து காவலர்கள் மோசடியில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. ஆர்சி புக், ஓட்டுநர் உரிமம், காப்பீடு இல்லாமல் சாலையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பது வழக்கம். ஆனால் பெரம்பலூரில் முறையான ஆவணங்களின்றி வாகனம் ஓட்டுபவர்களிடம் அதிக தொகை அபராதமாக வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. போக்குவரத்து காவலர்கள் 500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை வசூலிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். காவலர்கள் வழங்கும் ரசீதில் எந்த காரணத்திற்காக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு தொகை வசூலிக்கப்பட்டது என்ற விவரமும் குறிப்பிடுவதில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அபராதம் வசூலிக்கும் போது ரசீது புத்தகத்தில் 2 கார்பன் வைத்து எழுதி அதில் ஒன்றை வாகன ஓட்டிக்கு வழங்க வேண்டும். ஆனால் காவலர்கள் கார்பன் பேப்பர் வைத்து எழுதுவதில்லை எனவும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னா 500 ரூபாய் காசு கொடுத்து கேட்டாங்க. 500 ரூபாய் காசு கொடுத்து கேட்டு உடனே வண்டியை உள்ள தள்ளு, எடுத்து செயினை போட்டு பூட்டு சொன்னாங்க. செயினை போட்டு பூட்டு வண்டி எடுத்து உள்ள சொன்னோடனே இவன் வண்டிக்காரர் என்ன செஞ்சாரு, ஏற்கனவே பணம் கட்டி 2600 ரூபா பணம் கட்டி வெளியே எடுத்தாந்துருக்கோம். இவங்க இதே மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு மனசு வச்சுக்கிட்டு சார் உடனே 400 ரூபா பணம் எடுத்து கொடுத்தாரு. கார்பன் பேப்பரை விட்டு கிழிச்சு எடுத்து வெளியே சீட்டு மேலே வச்சு எழுதி அவர் ஃபோன் நம்பரும் எழுதி கொடுத்தாரு. பணத்தை எழுதி கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டோடைய பில்லில் எழுதலை. வண்டியில் வந்துட்டு இருந்த சார் போலீஸ்காரன் பிடிச்சிட்டார். வண்டி 100-200 சட்டான்னு வாங்கினேன். 500 ரூபா காசு கேட்குறாரு. நான் கொடுத்துட்டு நான் வந்துட்டாங்க. மீண்டு பேசினா அடிக்க வராங்க சார். ரசீது போட்டு கொடுத்தாரு. ரசீது வெறும் சீட்டு தான் கொடுத்தாரு. இதனால் விதிகளை மீறுவோரிடம் வசூலிக்கப்படும் பணம் அரசுக்கு செலுத்தப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.